கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தனாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பாந்திலே மீண்டுமாக இந்த நாளை நாம் யாவொன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மைத்தோடும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளும் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தொழுகையை நாம் தூக்குவமாக நாம் யாவரும் உற்சாகத்தோடு 216வது பாடலை பாடி கர்த்தர் வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தம் பெற வந்துட்டு பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல நீரதயாழத்தினால் புது ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாயிட்டா, கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் மணவாளன் வர கழிப்பீர்களா, துயநாதியின் ஸ்நானத்தினால் மோட்சக்கரையேறி சுகிப்பீர்களா, கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுக்காரை நீங்கும் நீசப்பாவி சுத்தரத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் விசுவாசத்தின் ஸ்நானத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாயிட்டா, கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால். நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் கர்த்தர் வசனத்துக்கு கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி உம்மை ஆவியோடும் உங்களோட தொழுதம் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். தேவர் தாமே நீர் எங்களை மறைத்து பரிசுத்தாவியார் துணை கொண்டு உமது வார்த்தையில் நாங்கள் பேசும் பொழுது நீ தாம் எங்களுக்கு போதுமான ஆற்று அறிவை தந்தரலும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கு எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை தாரும். கேட்கிற உள்ளத்தை திறந்தரலும். இயேசுவின் நாமம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கர்த்தனாலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை வசனங்கள் அமைச்சலாம். இந்த நாள் ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்டு பாருங்கள். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் உன் ஐஸ்வர்யமுள்ளவனாய் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும்
உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவர்கள் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணப்பறிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிடைத்து உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கிடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. எனக்கு அன்பார்ந்தே, சபை ஆரம்பிக்கப்பட்ட இந்த 1ஆம் நூற்றாண்டிலே சிமர்னா சபையிலே கர்த்தருடைய சபையானது இருந்தது. அந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக இந்த கடிதத்தை எழுதுகின்றார். பாருங்கள், முதலாவதாக சிமிர்னா சபைக்கு எழுதினவரை குறித்து அந்த இடத்துல பார்க்கலாம். பாருங்கள், அது வெளிப்படுத்திய விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9-11 வாசிக்கும் பொழுது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவில் இருந்தேன். கர்த்தர் நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னால் எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா எனும் பட்டணங்களுடைய 7 சபைகளுக்கும் அனுப்பி என்று விளம்பியது. ஆம், ஆசியா கண்டத்திலே 7 சபைகள் கர்த்தருடைய சபையாக இருந்தது, கிறிஸ்து சபையாக இருந்தது. அந்த 7 சபைகளில் சிமிர்னா சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை எழுதுகின்றார். அதாவது சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர் முந்தினவரும் பிந்தினமாயிருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து தான் அந்த சபைக்கு எழுதுகின்றார். என்னவென்று பாருங்கள், அந்த சபை மக்களை குறித்து, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆம், அந்த சபையில் மக்கள் ஐஸ்வர்யமாய் இருந்தும் கூட தரித்திரமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்குள்ள மக்கள் அநேக யூதர்கள். ஆனால் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தினர்களாக இருந்து அந்த சபையார் அவர்களை அறிந்திருக்கிறார்கள். அந்த சபை கிறிஸ்துவுக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கிற சபையாக இருந்தது. பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு பழைய பாவமான ஜீவித்திலிருந்து நாம் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ செய்து பாவ மன்னிப்புக்கு நான் சாணம் பெற்று இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். 1 நூற்றாண்டில் சிமிர்னா சபையில் இருந்த அந்த ஜனங்கள் போல இன்றைக்கு நீங்கள் நான் நினைச்சுகிறோம். கர்த்தர் சபையிலே நாம் அங்கமாயிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. பாருங்கள், ஆகவே சிமிர்னா சபைக்கு இருக்கிற அதே நிலைமைதான் நமக்கும் உண்டு. இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள். பாருங்கள், அதில் சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. எனக்கு அன்பார்ந்தே, நாமும் கூட தான் உலக வாழ்க்கையிலே அநேக பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அநேக பாடுகளை அனுபவித்த மக்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஜீவிக்க முடியாதபடி நம்ம சொந்த பந்தங்கள், சுற்றியுள்ள மக்கள், நம்மளோட வாழ்க்கை எத்தனையோ கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக பாடுகளின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பான், இதை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இப்படிப்பட்ட பாடுகளுக்கு நினைச்சுக்கூடாதாம், கவலைப்படவே கூடாது என்ற பாடுகளை அனுபவிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேத்தில வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் கிறிஸ்தேசுவுக்குள் தேவபக்தி நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படும். உண்மைதான். நாம் கிறிஸ்தேசுவுக்குள் தேவபக்தி நடக்க வேண்டும், தேவப்பிள்ளாய் ஜீவிக்க வேண்டும் என்று மனமுள்ளவர்களாக இருக்கிறபடினால் நாம் துன்பப்படத்தான் வேண்டும். ஆகவே இது நிமித்தம் நினைச்சுக்கூடாதாம், நாம் கவலையே படக்கூடாது. துன்பம் வரும் பொழுது நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும், சிரிக்க வேண்டும். அதாவது பழமொழியில் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், துன்பம் வருங்கால் சிரியுங்கள் என்று சொல்லி. இடுக்கன் வருங்கால் நகுகை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இடுக்கன் என்றால் துன்பம், துன்பம் வரும்பொழுது நகுகை என்றால் சிரியுங்கள். நாம் கொடுத்தான் துன்பத்தின் மத்தியிலே நாம் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆக துன்பங்கள் வரும் நினைச்சுக்கிறாதாம், சோர்ந்து மட்டும் போய் பாடுகள் வரத்தான் செய்கிறது. அந்த பாடுகள் நம்மை சென்றமாம் அனுபவிக்க எப்பொழுதும் தயாராக ஆயத்தமாயிருக்கு என்று பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-21 வரை வாசிக்கும் பொழுது பாருங்கள். 1 பேதுரு பாருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுராயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடியை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அமரிமாகி நான் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவன் உலகத்திலே நன்மை செய்தவராக சுற்றித்திருந்தார். தேவ வசனங்களை ஜனங்களுக்கு போதித்தார். அப்பொழுது எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்தார். அதே போலத்தான் நாமும் கூட நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அது தேவனுடைய பாடுகள் எப்படி இருக்குமா? பிரீதியாக இருக்குமா? நமது பொறுமையோடு சகித்தார். அந்த பாடுகளை பொறுமையோடு சகிக்க வேண்டும் அரிமானே என்றால் பாடுகள் நமக்கு உண்டு. அந்த பாடுகள் சகிக்கும் பொழுதுதான் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பதாக உலக மக்களாக வாழ்ந்தோம், தேவனை அறியாத மக்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு தேவன் சொந்தமான பிள்ளையாக இருக்கிறோம். அப்படி ஜீவிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற வேளையிலே பிசாசன் செய்வான், நமக்கு அநேக பாடுகளை அநேக கஷ்டங்கள் செய்வான், அவன் கொடுப்பான். ஆகவே நாம் பிசாசை ஜெயித்தவளாயிருக்க வேண்டுமா? பிசாசை எதிர்க்கிற மக்களால் பாடுகளை சகிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்தார். பாடுகளின் மத்தியிலே அவர் தேவனை பிள்ளையாக வாழ்ந்தார். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டுமா? பாருங்கள், நாம் தொடர்ந்து வேத்து வாசிகள் பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கேற்று உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சிகளாயிருங்களாம். நாம் கிறிஸ்துவுக்குள் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, நாம் தேவனுக்குள்ளாய் வாழும் பொழுது, கிறிஸ்துவை அறியாத மக்கள், தேவனை அறியாத மக்கள் செய்வார்களாம், நம்மை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக சொல்கிற விஷயத்தில் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் நினைச்சுக்கிறாராம், வெட்கப்படும்படிக்கு, அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நாம் நல் மனசாட்சிகளாக இருக்க வேண்டுமா? நல்லவர்களாக தேவனுக்கு பிரியமான மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், தீமை செய்து பாடுபதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடுபதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனுக்கு சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாகி நீதியுள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு
ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டாராம். ஆம்ராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே அநேக பாடுகள் பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் உயிரோடு இருந்தார். பாருங்கள், அது நீங்கள் நானும் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்து பாடு அனுப்பும் போது அது தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் பிரீதியாக இருக்கும். ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் தளர்ந்து போகக்கூடாது. என்னடா பாடுகள் வந்து விட்டது, கஷ்டம் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, நாம் கவலைப்படவே கூடாது. பாடுகளை அனுபவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க என்றால் தேவனுடைய வார்த்தை அப்படி தான் போதிக்கிறது. பாருங்கள், சிமினா சபை கிளம்புகிறது பாருங்கள். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசு நம்மை சோதிப்பான், நம்மை காவலில் போடுவான், கஷ்டப்படுத்துவான். நமக்கெல்லாம் தெரியும், யோபு தேவனோடு நெருங்கி ஜீவித்தான், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான். ஆனால் யோபுவை பிசாசு சோதிக்கவில்லையா? பிசாசு தேவனிடத்திலே போய் அதிகாரத்தை பெற்று யோபை சோதிக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். பாருங்கள், யோபு 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை வாசிக்கலாம். பாருங்கள், கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான், கர்த்தருக்கு பிரயோஜனமாக பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தான் நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிரயோஜனமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயன் நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடிக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியில் ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான என்ன எல்லாம் தொழுவீரானால் அப்பொழுது அவனது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ என்று பாரும் என்று சாத்தான் கேட்கிறான். பாருங்கள், பிசாசு கூட தேவனிடத்திலே யோபை குறித்து கேட்கிறான். நீர் யோபை ஆசீர்வதிக்கிறீர், யோபை வேறு எடுத்து பாதுகாக்கிறீர், அதனால் தான் யோபை நேசிக்கின்றான், நமக்கு பிரியமாக ஜீவிக்கின்றான். நீர் எல்லாவற்றை எடுத்து போடும், அவருமே தூசிப்பானா பார்ப்போம் என்று சொல்லி சாத்தான் தேவனிடத்திலே என்ன செய்கிறான் கேட்கின்றான். நீ தேவன் சொன்ன இல்லை, அவன் உத்தமன், அவன் பொல்லாப்புக்கு விலகினவன், அவன் சன்மார்க்கன், என் அதிகமாக நேசிக்கிறவன். தேவனே சாத்தானுக்கு கொடுக்கணும் போய் அவன் எது வேண்டுமானால் செய்துக்கிறான். ஆனால் அவனுக்கு சரீரத்தில் உயிருக்குமா தென்தாமத்து வராதபடி அவனை சோதின்னு சொல்லி தேவனே சாத்தானுக்கு சொல். அதே போல சாத்தான் யோபுவை சோதித்தான். யோபுக்கு இருந்த சொத்துக்கள், யோபுக்கு இருந்த நீல பொருள்கள் எல்லாவற்றையும் சாத்தான் அளித்தான். பிறகு யோபுடைய பிள்ளைகளை கூட மறிக்க செய்தார். எல்லாரும் மறித்து விட்டார்கள். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது 21 வசனத்திலே, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும். யோபு தன் பிள்ளைகளெல்லாம் மறித்து போனார்கள், தன் சொத்தெல்லாம் அழிந்து போய்விட்டது. அதை குறித்து கவலைப்படாதபடி நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு பிசாசு சோதனையிலே அவர் வெற்றி பெற்றார். பாருங்கள், அது மாத்திரமில்லை, பிசாசு விடவில்லை, மீண்டுமாக யோபுவை சோதிக்கின்றான். பாருங்கள், அதே யோபு 2ஆம் அதிகாரத்திலே 7 வாசிக்கலாம். அப்பொழுது சாத்தான் கர்த்தர் சந்தி விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவனோட ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாய் இருக்கிறீரோ?
தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றானாம். பாருங்கள், சாத்தான் பிசாசு யோபு விடவில்லை. மீண்டுமாக யோபுவுக்கு உச்சந்தலையின் உள்ளங்கால் வரை கொடிய பருக்களால் பாதித்தான். உடம்பெல்லாம் பருக்கள். அந்த பருக்கள் பெரிதாகி அது ஒரே அரிப்பாயிருந்து அதை தாங்க முடியாமல் யோபு என்ன செய்தான்? உவட்டை எடுத்து அதை சுரண்டுகிறான். அவனால் தாங்க முடியவில்லை. அவன் தன்னுடைய மனைவி யோபுவை பார்த்து கேட்கின்றான், உனக்கு இப்படி நிலைமை ஆகிவிட்டதே, இப்படிப்பட்ட நிலைமை மாறிவிட்டதே, நீ இன்னுமா நீ உத்தமத்தில் நிலைத்திருப்பாய்? இன்னுமா நீ தேவனை சொல்லிக் கொண்டிருப்பாய்? நீ தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு என்று சொல்கின்றான். பாருங்கள். ஆனால் யோபு ஏன் சொன்னான்? 10 வசனத்திலே, அதற்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவியினால் பாவம் செய்யலாம். இவற்றில் மட்டும் கூட யோபு சோர்ந்து போகவில்லை, உதவியினால் பாவம் செய்யவில்லை. எனக்கு அன்பார்களே, நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டுமா? பாடுகள் வருகிறது, சோதனை வருகிறது செய்யக்கூடாதாம். சோர்ந்து பிசாசு ஜெயிக்க வேண்டும் என்றால் பிசாசு நம்மை சோதிப்பான், நம்மை காவலில் போடுவான். அதுமாதிரி இதெல்லாம் தாங்கி நீங்கள் தேவனுக்கு பிரியமாச்சு. அது பாருங்கள், தேவன் நம்மை சோதனை வந்தாலும் நினைச்ச மாட்டார், நம்மை சோதனை சிக்கி தவிக்க வைக்க மாட்டார். அதற்கான வழியை தருவார். வாசிக்கலாம் பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பே ஜீவு கிடைத்து பெறுவான். அவன் நிச்சயமாக யோபு சோதனை சகித்தார், உத்தமனாய் விளங்கினான். தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு கொடுத்தார். அவன் சோதனை சகிக்க வேண்டும், சோதனை தாங்க வேண்டும். நான் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பேன் சொல்லக்கூடாது என்றால் பிசாசு தான் நம்மை சோதிக்கிறான். சோதனை மூலமாக பாவம் செய்கிறான். பாவம் செய்து செய்தான் மரணத்துக்கு ஆளாக்கப்படாகவே நாம் சோதனையை பாவம் செய்யவே கூடாது என தேவன் நம்மை சோதித்தாலும் அதற்கு தப்பிக் கொடுக்கும்படியான வழியை தருவார். வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்தில், மனுஷருக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையாயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவரிடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கி உண்டாக்க மாட்டேன். ஆகவே தான் நீங்களும் நானும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் நாம் தேவனை விட்டு விலகவே கூடாது. நாம் கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்திலே மரண பரிந்தனை நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜீவை கீர்த்தி பெற முடியும். எனக்கு அன்பாந்திலே, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தேவ வார்த்தை மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் புதிதாக பிறந்திருக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சத்திய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய வசனத்தினாலே நாம் தேவப்பிரியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவப்பிரியாக இருப்பதன் மூலமாக அநேக பாடுகள் வரும், அநேக கஷ்டம். பிசாசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம என்ன செய்வான்? தேவனை விளக்குவதற்கு அநேக சோதனைகளை அநேக உபத்திரங்களை தருவான். ஆனால் நினைச்சுக்கூடாதாம், பிசாசுக்கு நாம் செவி சாய்த்து விடக்கூடாது. பிசாசு ஜெயிக்க எப்படி யோபு பிசாசை ஜெயித்தது போல நீங்கள் நாம் பிசாசு ஜெயித்து சோதனைகளிலிருந்து நாம் காப்பாற்றுவார் தேவன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாய்க்குவான். பாருங்கள். ஆகவே தப்பி குறுமண போக்கியும் தேவன் நமக்கு தருவார். இந்த நிலைமையை பாருங்கள். நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும், மரண பன்மையாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்த பிற்பாடு வேதத்தை வாசிக்கும்போது பாருங்கள், எபிரேயர் கூறுகிறார். எபிரேயர் 6 அதிகாரத்தில் திருப்பி பாருங்கள். எபிரேயர் 6 அதிகாரம் 4-6 வரை வாசிக்கலாம். ஏனெனில் ஒருதர் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவ நல்வார்த்தையும் இனிவர் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து
அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அமரிமாறே. இதுக்கு எத்தனை பேர் சோனில் ஜெயிக்க முடியாதபடி, பிசாசி ஜெயிக்க முடியாதபடி பின்வாங்கி போய் அப்படி போகக்கூடாதா? எவ்வளவு கஷ்டம் வந்தான், எவ்வளவு துன்பம் வந்தான் நம் பாதிலே நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனை பற்றின விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை வசனத்தில் ருசி பார்த்து பரம ஈவை பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பசுத்தாயை பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மீண்டுமாக பாவம் செய்தார், மீண்டுமாக மறுதளித்தோம் என்றால் நாம் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவிலே அறியக்கூடிய மக்கள். அப்படியே மீண்டுமாக அவர் நமக்காக மறிக்க மாட்டார். நாம் மனம் திரும்புவது கூடாத காரியம். நாம் தேவன் பிரியமாய் வாழ்வது முடியாத காக்கவேதான் எந்த நிமிடம் கூடாதாம். நாம் தேவனை விட்டு விலகி விடவே கூடாது. தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். பாருங்கள், வீட்டில் வாசிங்களுக்கு பாருங்கள். பேதுரு கூறுகிறார், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 to 22 வாசிங்களை பாருங்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்குமா. பாருங்கள், நாம் முன்னால் கிறிஸ்துவுக்கு பிறப்பத்துக்கு முன்பதாக பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். உலகத்தோடு உலகமாக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்து புதிய சிற்றிகளாக தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்ந்தீர்கள். அப்படிப்பட்ட நாம் மீண்டும் நாம் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் வாழ்வோம்னு சொன்னால் நம்முடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் கீழ்வதாக இருக்குமா. பாருங்கள், ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரங்கள் பாருங்கள், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருப்பார்கள். நீதி மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம். இதுதான் சத்தியம், இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வழி, இதுதான் மார்க்கம் என்று அறிந்து தேவன் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து ராஜ்ய மனசில் அங்கமாயிருக்கிறோம். நம் இந்த அருமையான உறவை நாம் கிழித்து விடக்கூடாது. பாருங்கள், நம் எந்த விதத்தில் பாவம் செய்யவே கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ சொந்தமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் சிக்கலாம், நாம் சோர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை பற்றி விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆகவே சிவனா சபைக்கு சொல்லும் பொழுது, நீ படப்போற பாடலை அறிந்திருக்கிறேன். பிசாசு உங்களை செய்வான், காவலில் வைப்பான், 10 நாள் உபத்திரவப்படுகிறான். ஆனாலும் மரண பரிந்துமையாக இருக்கிறதுனே ஜீவை கிழித்து பெறுவார் என்று சொல்கிறான். பாருங்கள், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் சூழ்ந்து தகுந்து போகாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதி மிக மிக அவசியம். பாருங்கள், பிசாசை ஜெயிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் பிரியமாய் அப்படி வாழ்ந்தால் தான் அந்த பரலோக பாக்கியத்தை, அந்த ஜீவை கிழித்து பெற்றுக்கிறார். அது மாத்திரம் பாருங்கள், நாய் தான் கற்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டு மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்ததாம். கிறிஸ்துவை விட்டு விலகி தேவனை பிரியமில்லாமல் அவர்கள் புகும் பொழுது அவர் நிலைமை இப்படித்தான் இருக்குமாம். எப்படி? நாய் தான் கற்கினதை சாப்பிட்டு எப்படி இருக்கும்? எவ்வளவு அசிங்கமாக இருக்கும், எவ்வளவு அருவருப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருக்க வேண்டுமா. பாருங்கள், எபிரேயருக்கு என்பது பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாசிப்போம். பாருங்கள், 26 வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்யலாம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று
பயத்தோடு எதிர்பார்க்கிறதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமே இருக்கும். மோசேயுடைய பிரமாணத்தை தருகிறவன் இறக்க பெறாமல் 2-3 சாட்சியில் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரனாயிருப்பான் என்பதை யோசித்துப்படுறான். நாம் மீண்டும் பாவம் செய்வோம் என்று சொன்னான். சக்தி தரிகிற அறிவை அடைந்தும் தேவப்பிள்ளையாய் மாற்றப்பட்டும் மீண்டும் பாவம் செய்வோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் காலின் போட்டு மிதிக்கக்கூடிய மக்கள். இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தவறு பாருங்கள். அப்படிப்பட்ட மக்களாக இருக்கவே கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் நாம் தேவனுக்கு பிரியமான மக்களாக இருக்க வேண்டுமா? தேவனை நேசிக்கிற மக்களாக இருக்க வேண்டுமா? சக்தி தருகிற அறிவு அடைந்த பின்பாடு மீண்டும் மனுஷிக்கூடாதாம். நம் பாவத்திற்கு திரும்பிவிடக்கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமான மக்கள். நாம் பரிசுத்தராயிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தராயிருக்க நீங்கள் நான் பரிசுத்தமான மக்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது நான் பிசாசு ஜெயிக்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் வாழும். தொடர்ந்து நான் வேற்றிய வாசியங்களை பாருங்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசியங்களை பாருங்கள். நீதிமொழிகள் 26:15 வாசிக்கலாம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்பான். மூடனாய் இருக்கக்கூடாதான். மூடன் தான் நாய் தான் கக்கினதை தின்னுவது போல இருப்பானாம். நம்ம அப்படியெல்லாம் இருந்தாலே நாம் தேவனால் அழிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆகவே தேவனை விட்டு எந்த நிலைமையிலும் விலகிவிடவே கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், அவரால் அழைக்கப்பட்ட மக்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள். எந்த நிலையிலும் நீங்கள் நான் சூழ்ந்து போய்விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? நாம் தவறாமல் வாரம் வந்து கர்த்தருடைய தொழிலில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாகமாயிருக்க வேண்டும். நன்கு ஜெபிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். இது கர்த்தருடைய நாளா, இன்றைக்கு வாரத்து முதல் நாளா நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டுமாம்? முதன்மையாக நாம் வந்து கர்த்தரில் பங்கு பெற்று அப்போ சுபதேசத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். கர்த்தரை பந்திலே பங்கு பெற வேண்டும். தேவனை ஆசீர்வாதங்களுக்கு தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். உலக மக்களுக்கு முன்பாக நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நமக்கு அப்படி வாழ்ந்தால்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் கூறார். தேவன் வசனத்தை, தேவன் வார்த்தைகளை உங்கள் இறுதியான பழைய நீங்கள் எழுதி கொள்ள வேண்டுமா? கர்த்தருடைய வசனம்தான் நம்மை தேவனத்திலே சேர்த்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனம் ஆவியின் பற்றியமாக இருக்கிறது. அந்த சர்வாயுத வர்க்கமான கர்த்தருடைய வசனத்தை நினைச்சனமாம் எப்பொழுதும் நாம் இறுதியான பழையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். ஆமரிமாறு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு தேவப்பிள்ளையாய் மாறப்பட்டு நாம் சக்தி தருகிற அறிவை பெற்று தேவனுக்கு பிரியமாக இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாதாம்? மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு போய்விடக்கூடாது. பாவம் செய்யவே கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். ஆகவே அப்படி வாழ்ந்தால் அந்த ஜீவத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தேவனை அழைத்து பாருங்கள். நாம் ஜீவகிறிஸ்து பெறுவதற்கு எப்போ ஆயத்தம் இருக்கணும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்நோக்கி அவருக்கு பிரியமாக, அவர் நேசிக்கிற மக்களாக, அவர் நெருங்கி ஜீவிக்கிற மக்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக தேவன் சிவார் நம்மை ஆசிரிப்பார். ஆத்மீகமாக நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நிச்சயக்கூடாதாம் நாம் பாவம் செய்யவே கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் எப்பொழுதும் பார்த்து வாங்கி அப்பொழுதுதான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் மனைவி ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை சொல்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் கணிச்சீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் உமது வசனங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கொடுத்த கிருபிக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். பிதாவை நாங்கள் மரணிக்கப்பட்ட மக்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள், நாங்கள் தொடர்ந்து மக்கள் நிலைத்திருக்கிறதுக்கு ஒத்தாசை புரியும். சிவனா சபையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதும் பொழுது பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் என்ன செய்யக்கூடாதாம்? சோர்ந்து போய்விடக்கூடாது. மரண பன்மைக்கு அதே போல் நாங்கள் கிடப்பா. இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் மரண பரிந்து உண்மையாக இருந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள் உதவி செய்யும். காத்துக்களை பெறப்படுத்தும். எங்கள் பாவத்தில் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.